இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, வாழைக்காய் ஃப்ரை. இந்த மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காகவே இருக்கும், ஏன்னா அப்போ தான் மேரினேட் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வாழைக்காய் இதில் போட்டுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சோண்டு உப்பு இந்த இடத்துல இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு மேரினேஷன் வாழைக்காவோட மிளகுத்தூளை போட்டு ஃபஸ்ட் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு போய் தண்ணி தெளிக்கக்கூடாது. இந்த இடத்துல இந்த மாவு வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணுறோம். இப்போது 1 by 1 நான் போட ஆரம்பிக்கிறேன். நம்மளுக்கு தேவைன்னா அப்பப்போ கார்ன்ஃப்ளவர் லைட்டாக போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி போட்டுனா உங்களுக்கு வந்து அந்த மிளகுத்தூள் எல்லாம் வெளியே வந்துடும், அப்புறம் வீணாகிடும். அதுக்கப்புறம் நோ யூஸ், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை ஆகும்போது மிதமான சூடில் வச்சு நீங்கள் ஃப்ரை ஆகும்போது அந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே புட்டு இருக்குல்ல, நம்ம வீட்டில் அரிசி புட்டு செய்வோம்ல, அதை எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும் அது. இப்போ கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக போடுறேன். தேவையான பொருட்கள் கருவேப்பிலை நான் சொல்லியிருக்க மாட்டேன், இருந்தாலும் சும்மா தேவைப்பட்டால் இதை ஆப்ஷனாக சொல்கிறேன், நீங்கள் போட்டுக்கலாம்.